السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون. قال النبي صلى الله عليه وسلم: أفشوا السلام بينكم. صدق الله العظيم وصدق نبيه الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தில் என் வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கல்வி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீது என்றைக்கும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூர் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்: ஈமான் கொண்டவர்களே, உங்கள் வீடுகள் அல்லாத மற்ற வீடுகளில் நீங்கள் நுழைய வேண்டும் என்று கருதினார். அங்கே இருப்பவர்களுக்கு சலாம் சொல்லி அவருடைய அனுமதியை பெற்றுக்கொள்ளும். குறிப்பாக அனுமதி பெற வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இந்த வசனத்தின் வழியாக சொல்லித்தரப்படுகிறது. பெரிதாக மேலை நாகரிகம் என்று பேசுகிறார்கள், பிரைவசி என்று சொல்கிறார்கள். இதுவெல்லாம் எங்கிருந்து வந்தது என்றால் இஸ்லாமிய நாகரிகத்திற்கு நுழைந்தது. ஒருவருடைய தனிப்பட்ட இடத்திற்கு செல்லும் அவருடைய அனுமதி மிக முக்கியம் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருவர் உரையாடி கொண்டிருக்கும் போது அவர்கள் அனுமதி இல்லாமல் உட்கார சொன்னார். இருவரும் நமக்கு நண்பர்கள் தான், இருவரும் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் தான், பழகக்கூடியவர்கள் தான். ஆனாலும் மூன்றாவது மனிதராக நாம் இருக்கிற போது அவருடைய அனுமதியை கட்டாயம் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழையக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுமதி என்பது எப்படி? சலாம் சொல்வது, பிறகு வீடுகள் போன்ற இடங்களாக இருந்தால் தம் பெயரை சொல்வது, உள்ளே வரலாமா என்று கேட்பது. 3 நிலைகள் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வது, பதில் வரும். அந்த பதில் வந்துவிட்டால் நமக்கு அனுமதி கிடைத்து விட்டது என்று. அப்படி அனுமதி கேட்கிற போதே நாம் யார் என்பதை அறிமுகப்படுத்த வேண்டும். உள்ளே வரலாமா என்று கேட்கிறோம். ஹதீஸில் மிக தெளிவாக வந்திருக்கிறது. அது நான் உள்ளே நுழையட்டுமா என்று கேட்கிறோம். ஒரு நபியிடத்தில் வந்து அனுமதி கேட்டால் யாருன்னு கேட்டாங்க, நான் தான் அப்படின்னு சொன்னார். அன அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன கன்னஹு கல், அதை வெறுத்தது போல திரும்ப அதை ரிப்பீட் பண்ண ரசூல். அதை விரும்பது பெயரை வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார்கள். ஒருத்த வெளியூருக்கு போனோம். வெளியூரில் தண்ணி மாற்றம் இருக்கும் இல்லையா, தொண்டை கட்டிட்டு. இப்போ அந்த நேரத்தில் கம்யூனிகேஷன் கிடையாது, ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது.
பொதுவாக இரவு நேரங்களில் வீடு திரும்புவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரிக்கலை. செய்திகளை அனுப்பாமல் வீடு திரும்புவதை ரசூலுல்லாஹ் ஆதரிக்கலை. வெளியூர் பயணம் போய்விட்டால் நேரடியாக பள்ளிக்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பள்ளிக்கு வருவதே வீடுகளுக்கு ஒரு அனுமதியாக தெரிந்த செய்திகள் போய்விடும். பள்ளிக்கு வந்துட்டாங்க என்பதே ஒரு அனுமதியாக ஒரு செய்தியாக அவர்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் வீட்டில் இருக்கிறவர்கள் யதார்த்தமாக இருப்பார்கள், நம்மை வரவேற்கிற மனநிலையில் இருக்க மாட்டார்கள். அது நமக்கு சங்கடத்தை உருவாக்கும். எனவே அவர்கள் நமக்காக தயாராக, நமக்காக அலங்கரிக்க, நமக்காக இதையும் செய்து வைக்க, அதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அறிவு அவசியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறார். இப்போ வெளியூர் போனார், அவருக்கு பல வகையான தண்ணீர்கள் குடித்து தொண்டை கட்டிவிட்டது. இரவு நேரத்தில் திரும்புகிறாரு. அந்த அம்மா ஏற்கனவே பயந்து போய் கதவை தாழ்பாடு போட்டு வச்சிருக்கு. பயமாக இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் தைரியம் வந்து இப்போ இவர் போய் கதவை தட்டினார். குரல் மாறி போச்சு. யாருன்னு கேட்டாங்க. நான் தான் அப்படின்னாரு. அந்த குரல் வந்து வேறு ஆழ்பாடு இருந்துச்சு. கூட ஒரு தாழ்பாடு போட்டாங்க. இவர் வெளியில் படியில் ரொம்ப நேரம் கிடந்ததாக ஒரு கதை ஒன்று சொன்னார். இந்த காலம் அனுமதி அல்லது அறிவிப்பு இல்லாமல் செல்லும்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அனுமதி பெற்றுவிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சஹாபி கேட்குறாங்க, என்னுடைய தாயின் அறைக்கு செல்வதாக இருந்தால் நான் அனுமதி கேட்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறேன். தாயும் மகனுக்குமான உறவு நமக்கு தெரிந்தது. தாய்க்கும் மகனுக்குமான உறவு நமக்கு தெரியும். அந்த தாயோடு வளர்ந்த குழந்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தாயாக இருந்தாலும் அனுமதி வேண்டும் அப்படிங்கிறாங்க. தாயாக இருந்தாலும் அனுமதி. அப்போ இவர் கேட்குறாரு, அது என்னுடைய தாய், நான் எதற்காக அனுமதி பெற வேண்டும்? அப்போ அவருக்கு விளக்குகிற விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன்னுடைய தாய் அரைகுறை ஆடையோடு இருப்பதை நீ காண விரும்புவாயா என்று கேட்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் இல்லை யார் சொல்கிறார். அப்போ அதற்காக பெண்களுக்காக 3 நேரங்களை அவங்களுக்கான பிரைவேட் நேரமாக குர்ஆன் அறிவிக்கிறது. அவங்களுக்கான தனிப்பட்ட நேரமாக அறிவிக்கிறது. இஷாவுக்கு பிறகு, ஃபஜ்ருக்கு முன்னாலே, வஹீன ததஊன சியாபக்கும் மின தஹீரத்தி, நன்மகரில், பகல் நேரத்தில் ஓய்வெடுப்பாங்க அந்த நேரம். ஆக இத்தகைய 3 நேரங்களை பெண்களுக்கான ஔரத் மறைவான நேரங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இது போக ஒவ்வொரு வேளையிலும் பிறருடைய அறை, பிறருடைய தனிப்பட்ட இடம், பிறருடைய கம்பெனி, பிறருடைய பொறுப்பில் இருக்கிற இடம், இவைகள் எல்லாம் உள்ளே செல்வதாக இருந்தால் சலாம் சொல்லி அனுமதி பெற வேண்டும். உள்ளே வரலாமா என்று தெளிவாக கேட்க வேண்டும். பெயர் சொல்ல. இந்த நடைமுறைகளை நமக்கு இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் அனுமதி கேளுங்க, சலாம் சொல்லுங்கள். ذَلِكَ خَيْرٌ لَكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ. உங்களுக்கு இவற்றை மறந்து விடாமல் கவனத்தில் வைப்பதற்கு இது மிகச் சிறந்ததாக. எவ்வளோ ஒழுக்கம், சின்ன சின்ன ஒழுக்கம். ஒரு நிறைந்த சபை என்று கூட சொல்ல முடியாது. ஒரு சபை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்னன்னா, நபி யார் என்று புதியவர் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ கேஷுவல். புதுசாக ஒருத்தர் வராருன்னா அவர் கேட்பார், ஐன முஹம்மது நபி எங்கே இருக்கிறாங்க தெரியாது. உடையாலோ, இருக்கும் இடத்தாலோ, தோரணையாலோ கஷ்டம். எளிமையாக சஹாபாக்களோடு எந்தவித ஒரு அலட்டலும் இல்லாமல் எளிமையாக இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு சபையில் ஒருத்தர் வந்து வர்றார், உள்ள வர்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அசைத்து கொடுக்குறார். இங்கேருந்து அசைத்து கொடுக்குறார். இடம் நிறைய இருக்குது. சஹாபாக்கள் கேட்டாங்க, வர்றவர் எங்கேயாவது உட்காந்து, நிறைய இடம் பிரச்சனை. பிறகு நீங்கள் ஏன் அசைத்து கொடுக்கிறீர்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய வருகையை நான் ஆமோதிக்கிறேன். பாடி லாங்குவேஜ்.
இன்றைக்கு உடல் மொழியை பற்றி நிறைய பேசுகிறாங்க, நிறைய எழுதுகிறாங்க. அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரோடு பேசுவதாக இருந்தால் கண்களை பார்த்து தான் பேசும். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு நமக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. அதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு 2 மணி நேர பயணம் ஒருவரோடு என்று சொன்னால் கண்களை பார்த்து பேசுவோம், எங்கேயோ பார்த்து கொண்டு பேசுவோம். பேச வேண்டும் என்பது மட்டும்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரும் இப்படி செய்தே கிடையாது. முசாபஹா செய்தார். 2 கைகளை கொடுத்து முசாபஹா செய்தார். அந்த எதிரில் இருக்கிறவர் கையை உருவிக்கொள்ளுகிற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை எடுப்பதில்லை. எவ்வளோ பெரிய பண்பு! எல்லோரையும் மதித்தார். நபியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நபியுடைய சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நபி என்னிடம்தான் அதிகம் நெருக்கமாக இருந்தார்கள் என்று ஒவ்வொருவரும் உணர்வாங்க. நம்ம யாராவது சாத்தியம், நம்ம சில டிகிரிஸ் வச்சுருப்போம், சில கேட்டகரி வச்சுருப்போம், சில அமைப்புகள் வச்சுருப்போம், சிலர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகுவோம், சிலர்கிட்ட அவங்களோட டீ குடிக்கிறதோடு சரி மற்ற விஷயங்கள் ஷேர் பண்ண மாட்டோம், சிலர்கிட்ட அந்தரங்கமாக சில பேசுவோம், சிலர்கிட்ட குடும்ப கதைகள் பேசுவோம், சிலர்கிட்ட நம்முடைய பலவீனங்களை நாம் வெளிப்படுத்துவோம், சிலர்கிட்ட ரொம்ப அளவு வச்சுக்குவோம். இந்த இடைவெளி, இந்த மாற்றங்கள் என்பது எல்லார்ட்டையும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த ஒரு சஹாபி பழகினாலும் அவர் நினைத்துக் கொள்வார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் தான் அதிக நெருக்கமாக இருந்தார்கள். இந்த சஹாபாக்களிலேயே நான் தான் அவர்களுக்கு ரொம்ப டியரஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய உணர்வு அப்படி கொடுத்துருவாங்க. அவ்வளோ மதிப்பாங்க. சிறிய சஹாபி, பெரிய சஹாபி, குழந்தைகள் என்கிற எந்த வேறுபாடுகள். தெருவிலே இறங்கி நடக்கிற போது குழந்தைகளுக்கு முன்கூட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி சலாம் சொல்வதில் உள்ள பெருமையை, நன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்பாதி பிஸ்ஸலாமி பரிஉல் கிபர். யாருக்காவது பெருமை இருக்குது அப்படின்னு நமக்கு தோணிச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஆனால் ஒரு விஷயம் இன்றைக்கி மாற்று மருத்துவத்தில் சொல்கிறாங்க, இதய நோய் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்களுக்கு பெருமை இருக்கிறது என்று சொல்லுங்கள். செக் பண்ணி பார்த்தா ஒரு 60% பொருத்தமாக நமக்கே தெரியாது. நம்ம இடத்துல இருக்கிற நமக்கு நம்ம சொல்லுவோம் பெருமை இல்லை, எனக்கு பெருமை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உள்ளே ஒட்டி கிடக்கும். இந்த பெருமை இருக்கிறது என்று நினைத்தால், நாம் அதை மாற்ற வேண்டும் என்று விரும்பினால், நாம் செய்ய வேண்டிய வேலை முந்தி சலாம் சொல்லும். பெருமை காணலாம். ஒருத்தர் வர்றார் நபி இடத்துல, என்னுடைய உள்ளம் இறுக்கமாக இருக்கிறது, கல்நெஞ்சமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அனாதைகளின் தலையை தடவி கொடுங்கள். எந்த அர்த்தம்? உண்மையிலே தடவு, உண்மையிலே தடவு. இன்னொன்று ஆதரவு. 2 விஷயம். உண்மையிலே தடவு, உண்மையிலே தடவி அந்த டச்சு, அந்த தொடுதல், அந்த உணர்வு இருக்கிறது இல்லையா? இவர்கள் அனாதை. அனவ காஃபத்தும் இயக்கி யதீமி ஹாக்கதா ஃபில் ஜன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நானும் அனாதைகளை ஆதரிப்பவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று 2 விரல்களை நெருக்கமாக காட்டினார். அது எவ்வளவு பெரிய விஷயம்! தாயும் தந்தையும் இல்லாதவர்கள் அனாதை அல்ல, ஒழுக்கமும் கல்வியும் இல்லாதவர்கள் அனாதை. ஆனால் உலகத்தில் தாய் தந்தை இல்லைன்னா அனாதை நம்ம வச்சுக்கணும். அப்போ அவங்கள தொடுங்கள் என்று சொல்கிறாங்க. தொடுறது முசாஃபஹாவே விரல் நுனிகளில் தான் இருக்கிறது. பிடிப்பதற்கு பயமோ என்னவோ தெரியும். இன்றைக்கி காலையில் ஒருத்தர் ஒருத்தர் வடநாட்டிலேருந்து ஏதோ ஒரு வேலையாக வந்திருக்கிறார். ஒரு கை கொடுக்குறார், இன்னொரு கை. அப்போ உண்மையிலேயே இன்னொரு கை வேலை செய்யாது என்று நாங்கள் தவறாக நினைக்கிறோம். நான் அவர் வச்சிருக்க பொசிஷன் அப்படி. பிறகு அந்த கை என்று அந்த கை எல்லோரும் பார்க்க தூங்கியதும் அவர் 2 கை கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கைகளுக்கு இடையில் என் கை இருந்தது, அது பட்டை விட மென்மையாக இருந்தது என்று சஹாபாக்கள் ஹதீஸ் சொல்றாங்க. 2 கை தொடுவதில் என்ன இருக்கிறது பிரச்சனை? என்ன பிரச்சனை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 முஃமின்கள் சந்தித்துக் கொண்டு முசாபஹா செய்தால் அவருடைய இருவரின் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார். பாவங்கள் மன்னிக்கப்பட நமக்கு ஆசை இல்லையா? மன்னிக்கப்பட வேண்டாமா? அறிந்தோ அறியாமலோ நம்முடைய கணக்கில் சேர்த்து கொண்டிருக்கிற பாவங்கள் நிறைய இருக்கிறது.
அவற்றை கழுவி தீர்ப்பதற்கான வழிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக விசாலமாக தந்திருக்கிறார். முசாபாக செய்வதிலே, புன்னகை செய்வதிலே, கல்லை மாற்றி வைப்பதிலே, நடைபாதை மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய கல்லை அகற்றி வைப்பதிலே, ஒது செய்வதிலே, ஒருவருக்கு வழிகாட்டுவதிலே, ஒருவருக்காக பிரார்த்தனை செய்வதிலே, இப்படி சின்ன சின்ன காரியங்களிலே நம்மை அறியாமல் சேர்ந்துவிட்ட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்கிற போது அவற்றில் நாம் ஏன் கவனம் செலுத்தக்கூடாது? வேகமான வாழ்க்கை, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்கென்று தெரியவில்லை, எதற்கென்று தெரியவில்லை. ஓட்டம் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இருப்பவர்களும் ஓடுகிறார்கள், இல்லாதவர்களும் ஓடுகிறார்கள். இல்லாதவர்கள் ஓடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதை கூட சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இருப்பவர்கள் ஏன் ஓடுகிறார்கள்? இன்னும் சேர்க்க வேண்டும். இன்னும் சேர்த்து பிறகு என்ன? ஒருத்தன் பூங்கால படுத்துருக்கான், கால் மேலே கால் போட்டு படுத்துருக்கான். அப்போ அவனை ஏதாவது நல்ல வழி கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு பெரியவர் சொன்னாரான், இப்போ இப்படிலாம் இருக்காது, நல்ல படித்தா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா கை நிறைய சம்பாதிக்கணும், கை நிறைய சம்பாதிச்சா சந்தோஷமாக காலுக்கு மேலே காலை போட்டு ஜம்முன்னு இருக்கணும். அதைத்தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையின் ஓட்டங்களை புரிந்து கொண்டால் நமக்கு எந்த சிரமமும் கிடையாது. உள்ளபடியே ரயிலில் நம்முடைய நிலைகளை பெரியார்கள் விளக்குகிறார்கள். நம்முடைய பயணச் சுமையை சுமந்து கொண்டு ரயிலில் தலையில் வைத்துக் கொண்டு, ரயில் உள்ளே ஏறியாச்சு, தலையில் வைத்துக் கொண்டு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று மொழிந்ததற்கு பிறகு நம்முடைய கவலைகளை இன்னும் தூக்கி சுமக்கிறோம் என்று சொன்னால் உள்ளபடியே நாம் அல்லாஹ்வுடைய சக்தியை குறைத்து மதிப்பிடுகிறோம் என்று அர்த்தம். இன்றைக்கு காலையிலே மாணவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். அல்லாஹ்வின் சக்தி எப்படிப்பட்டது? ஊசி காதுக்குள்ளே ஒட்டகத்தை நுழைய செய்ய முடியுமானால்? ஊசிக்காது தெரியும், நமக்கெல்லாம் ஒட்டகம் எவ்வளவு பெரியது என்று நமக்கு தெரியும். இதை நுழைய செய்கிற ஆற்றல் அல்லாஹ்விற்கு இருக்கிறது. அதனுடைய டைமென்ஷன் அது எப்படி என்று நாம் யோசிக்கலாம். ஊசியின் காதை பெரிதாக ஆக்கலாம், ஒட்டகத்தை சிறிதாக ஆக்கலாம், அது அவனுடைய கையில். எப்படி சாதிக்கலாம் பாசிபிள் எப்படி அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறான், ஒட்டகம்னு ஒரு பேப்பரில் எழுதி அதை சுருட்டி அஜத்து அந்த ஓட்டையில் பிரிச்சிடலாம். அவனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கிறதோ. ஆனால் அல்லாஹ் சக்தி உடையவன் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. கடலை பிழத்தவனுக்கு ஆற்றல் இருந்தது, தீயை குளிர்விக்க அவனுக்கு ஆற்றல் இருந்தது. ஏனென்றால் தீ அவனுடைய உடம்பு, அவனுடைய சொத்து. தீயின் மேலே, நெருப்பின் மேலே அவனுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. கடலுக்கு மேலே முழு அதிகாரம் இருக்கிறது. அல்லாஹ் உலகம் முடிகிற வரைக்கும் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்து விட்டார். அந்த விதியிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிற சக்தி அவனுக்கு. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக, நாம் திருந்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான வழிகளை சொல்லித் தருகிறார். அந்த வழிகளில் ஒன்றுதான் நம்முடைய வீடு. அல்லாஹ் நம்முடைய வீட்டுக்கே சலாம் சொல்லித்தான் போக வேண்டும். நம்முடைய வீட்டிலே சலாம் சொல்லித்தான் போக வேண்டும். யாருமே இல்லாத வீடுகளிலும் சலாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே மலக்குகள் இருக்கிறார். சலாம் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும், இறைவனுடைய சாந்தி சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்கிற பிரார்த்தனை எவ்வளோ பெரிய வலிமையானது. இங்கே பாருங்கள், ஜனாதா வீடுகளிலே எத்துணை சலாம். இந்த சலாம் அவருடைய இறுக்கத்தை உரைப்பதை நாம் கண்ணார பார்க்கணும். இந்த ஜனாசா வந்த உடனே ஏற்படுகிற அந்த மனநிலை அதற்கு பிறகு இருப்பதில்லை. திரும்ப திரும்ப சலாமும் ஆறுதலும் அவர்களை தேற்றுகிற வார்த்தைகளும் அந்த சொந்தக்காரர்களை எப்படி மாற்றிக் கொடுக்கிறது. பிறகு அவர்களுக்கு ஒரு தைரியம் பிறந்து விடுகிறது, தன்னம்பிக்கை வந்து விடுகிறது, ஒரு புதிய சக்தி பிறந்து விடுகிறது. இதை இறைவனுடைய நாட்டம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கு வந்து விடுகிறது. ஒரு ஊரில் பையன் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார் ஒரு தகப்பனார். பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெரிய பையன்தான், பெரிய வயசுடைய பையன்தான். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திடீர் மரணங்களை விட்டு நம்மை பாதுகாக்கணும். நிறைய செய்தி அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா இஸ்திக்ஃபார் செய்வதற்கு, ரியலைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. ரியலைஸ் பண்ணுறதுக்கு நேரம் வேணும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி மறைத்து போனார்கள், எப்படி இறந்து போனார்கள் சொல்லிவிட்டு சென்றார். தனது மரணத்தை நாசூக்காக தன்னுடைய குடும்பத்தாரிடம் தெரிவித்துவிட்டு அந்த நேரத்தில் போனார். எவ்வளவு ஆற்றல்! 3 நாட்கள் 4 நாட்கள் முன்னாலே
சொந்தக்காரர்களுக்கு சொல்லிவிட்டு பார்க்கணும்னு எனக்கு தோணுது, வந்துருங்க, திங்கக்கிழமை வந்துருங்க. எல்லோரும் எதற்கு சொன்னாங்க? கூடுவார்கள். கூடி இருக்கிற போது அவருடைய ரூபம் போய். இப்போ திடீர் மரணம் அது பாதுகாப்பு கேட்க வேண்டிய ஒன்று. அப்போ அந்த திடீர் மரணம் ஆயிட்டார் இந்த பையன். இப்போ தகப்பனார்ட்ட எப்படி சொல்கிறது தெரியல, யார் சொல்கிறது? ஏன்னா இந்த அதிர்ச்சியை நிச்சயமாக அவரால் தாங்க முடியாது. ஒரு இதய நோயாளியும் கூட. கடைசியில் வேறு வழி இல்லை. ஜனாசா வந்து கொண்டு இருக்கிறது. உறவுக்காரர் நெருங்கி உட்கார்ந்து சில செய்திகளை பேசிவிட்டு மெல்ல சொல்கிறார். அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் அவர் அப்படியே ஆணி அறைந்தால் கூட ஒரு நிமிஷம். அதற்கு பிறகு அவருக்கு ஒரு புதிய சக்தி பிறகு அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய நாட்டம், என் மகனுடைய ஜனாசாவை நான் பார்க்க வேண்டும் என்பது அவருடைய நாட்டம். அதுக்கு பிறகு அவர் பம்பரமாக மாறி இந்த சக்தி, இந்த எண்ணத்தை பிறக்க வைப்பது யார்? யார் கொடுக்கிறது? யாரால் கொடுக்க முடியும்? இன்னொரு காட்சி இதன் முற்றிலும் வேறுபட்டது. கணவர் இறந்து கிடக்கிறார், அவர் உறங்குகிறார் என்று சொல்லி அவரை எழுப்புகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம், நேரடியாக பார்க்கிறோம். உறவுகள் எல்லாம் இருக்கிறது, தெரிந்தவர்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை பார்க்க வந்திருக்கிறார்கள். அந்த வீட்டு பெண்மணி தன் கணவர் இறந்தார் என்பதை அவருடைய புத்தி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன செய்கிறார்? இந்த எல்லாரும் வந்திருக்காங்க, இந்த மனுஷன் கடைக்கு போகாமல் ஒன்று வாங்கி தராமல் இருக்காரு, டீ போட்டு கொடுக்கணும்னு சொல்லி அந்த எழுப்பிக்கிட்டு தெரியல. இது எவ்வளோ பெரிய கொடுமை! இது ஏற்கனவே இழப்பு என்பது தாங்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த அம்மா நடக்கிற நடவடிக்கையை பார்த்தால் இன்னும் கொஞ்சம் வலியும் வேதனையும் கஷ்டமும் கூடுகிறது. ஒரு 12 மணி நேரம் அந்த அம்மா அப்படி. அதுக்கு பிறகு மனநல மருத்துவர்கள் எல்லாம் வந்து சில வேலைகளை செய்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் செய்து கணவர் இறந்து விட்டார் என்கிற செய்தியை அந்த பெண் உள்வாங்குவதற்கு 12 மணி நேரங்கள். எவ்வளவு நுணுக்கமாக, எவ்வளவு நுட்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உணர்வுகளை தந்து அவற்றை வெளிப்படுத்துகிற அல்லது அடக்கி வைக்கிற எத்துணை சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறார். பிற மனிதர்களின் அந்த கண்ணியத்தை மதிக்க வேண்டும் என்கிற நாகரிகத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறது. அடுத்தவருடைய வீட்டிற்கு போனால் கண்டிப்பாக சலாம் சொல்லி அனுமதி. ஃபைல்லம் தஜிது ஃபீஹா அஹதன் ஃபலா தத்குலுஹா ஹத்தா யுதன். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், அந்த வீட்டில் நீங்கள் எவரையும் பார்க்காவிட்டால் அனுமதி கிடைக்கும் வரை நுழையாதீர்கள். நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று வீட்டில் இருக்கிற பெண்களோ மற்றவர்களோ உங்களுக்கு சொன்னார், உங்களுக்கு கூறப்பட்டார், அவ்வாறே நீங்கள் தாமதிக்காமல் திரும்பி விடுங்கள். இதுவே உங்களை பரிசுத்தமாகும். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறார். ஆள் இல்லை அப்படிம்பாங்க. முன்னால் ஒரு பழக்கம் இருந்துச்சு. சரி, அவரை எப்படியாவது சந்திக்கணுங்கிறதுக்காக அந்த வீட்டிலே உட்காந்து வரட்டுமே பார்க்கலாம். இது பெரிய தவறு. திரும்பி விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் திரும்பி விட வேண்டும். இதில் ஒளிந்திருக்கிற ஒரு கருத்து, அந்நிய ஆண்களை இப்படித்தான் சொல்ல வேண்டும். திரும்பி விடுங்கள், நீங்கள் போயிட்டு வாங்க என்று சொல்ல. குரலில் கடுமை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு காலத்திற்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு சஹாபாக்களுக்கு ஹதீஸுடைய விளக்கங்களை நடத்துகிற போது தன்னுடைய குரலை இறுக்கமாக்கி கொண்டுதான் விளக்கங்களை சொன்னார்கள் என்கிறார். அம்மா இந்த மொத்த சமூகத்திற்கும் அவர்கள் தாய். அவர்களை தவறாக நினைக்கவோ எண்ணவோ எந்த சூழலும் கிடையாது, எந்த வாய்ப்பும் கிடையாது. உம்மஹாத்துல் முஃமினீன், இந்த மொத்த சமூகத்திற்கு அவர்கள் அன்னை. ஆனாலும் கூட ஹிஜாப் பேணப்பட வேண்டிய நேரத்திலே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்நிய ஆண்களிடத்திலே பேசுவதற்கு குரலில் கடுமையை காட்டினார்கள் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் திரும்பி விடாது. அதில் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினுடைய நஷ்டத்தை விட இது மிக பெரிய நஷ்டம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை. தனிப்பட்ட முறையிலே ஃபோனிலே தொடர்பு கொள்வதற்கு எல்லா வசதி இருக்கிறது. அடுத்தவருடைய வீட்டுக்கு போனால் கட்டாயம் அனுமதி பெற வேண்டும். திரும்பி விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் திரும்பி விட வேண்டும். அது நம்மை பரிசுத்தமாக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். பரிசுத்தமாக்கும்.
நம்ம அறியாமலே படிச்சுக்கிறோம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனைமரத்துக்கு கீழே நின்று பால் கொடுக்கும். பால் அதான் எங்கே வேணாலும் கொடுக்கும். நான் பனைமரம் என்பது மது தொடர்பான ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இது தவறுக்கு வாய்ப்பு இருக்கிற இடங்களில் நாம் அதற்கான இடம் கொடுக்காமல் இருப்பது என்பது நல்லது. தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தத்குலு புயூத்தன் கைர புயூத்தன் ஃபீஹா மத்தாஉன் லக்கும். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் குடியிருக்காத ஒரு வீட்டில் உங்கள் ஜாமான்கள் இருந்து அதை உபயோகம் செய்வதற்காக நீங்கள் அனுமதியின்றி நுழைந்தால் அது உங்கள் மீது குற்றம். நம்ம பொருட்கள் இருக்குது, நம்முடைய பயன்பாட்டில் இருக்குது, நம்முடைய கஸ்டடியில் இருக்குது, நமக்கு உள்ளது அல்ல, அவங்க தந்திருக்கிறாங்க, இப்போ அவங்களுடைய அனுமதி தேவை. நீங்கள் உங்கள் மனதில் மறைத்துக் கொள்வதையும் வெளியாகுவதையும் இறைவன் கண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் போனால் இவங்களை சந்திக்கலாம், இந்த நேரத்தில் போனால் ஆள் இருக்காது, இந்த நேரத்தில் போனால் நாம் என்ன செய்யலாம், கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு மனிதன் தான், மனிதனுக்கு இது போன்ற இடங்கள் ஏற்படுவது என்பது இயல்பானது. அதற்கான சூழலை ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்கும் இவன் நல்லவன். சூழல் தானாக அமைந்தாலோ இவன் அமைத்துக் கொண்டாலோ இவன் குற்றவாளியாக மாறும். அதனால்தான் திருக்குரான் பேசும்போது விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லுங்கள், நெருங்காது. வலா தக்ரபு ஸினா, நெருங்காது. ஒரு பவுண்டரி, ஒரு எல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்றைக்குமே எல்லையை ஒட்டி நாம் பயணிக்கக்கூடாது. அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வமா பைனஹுமா முத்தஷாபிஹ். ஹலால் என்பது தெளிவாக ஆக்கப்பட்டிருக்கிறது, ஹராம் என்பது தெளிவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இது ஹலாலா ஹராமா என்று தெரியாத சில குழப்பமான விஷயங்கள் இருக்கிறது, அதில் போகக்கூடாது. அது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்கிறார்கள். வேலியை ஒட்டி ஆடு வைக்கிற ஒரு இளைஞனை கூட, வேலியை ஒட்டி ஆட்டை வைக்கிறார். அந்த ஆடு என்ன செய்யும்? வேலியை தாண்டுவதற்கு வாய்ப்பு. எனவே தான் அந்த எல்லையை, எல்லாவற்றுக்குமான எல்லையை இஸ்லாம் வகுத்து கொண்டே இருக்கிறது. வலா தக்ரபு ஸினா, அதன் பக்கமே நெருங்காது. இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அது உண்மையில் தேவை. ஆனால் ஆகுமான வழிகளில் தேடிக்கொள்ளும். ஒன்றோ இரண்டோ மூன்றோ. இந்த சமூகம் இரண்டாவது திருமணம் என்று சொன்னால் ஏளனமாக பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடாது. அது மிகப்பெரிய குற்றம், அது அஃபென்ஸ், அது தப்பு. ஒருவேளை அதற்காக பயந்து கொண்டு இல்லீகலாக ஒருவர் ஏற்படுத்தி வைத்திருந்தால் மொத்த குற்றமும் இவர்களை சாரும். இவர்கள் சமுதாயத்தை தான் சாரும். ஒருவருக்கு இரண்டாவது திருமணம், இந்த இரண்டாவது திருமணத்திற்காக வேண்டி ஒரு என்ஓசி கடிதம் வாங்குவதற்காக ஒரு நிர்வாகத்தில் நான் போகிறேன். எனக்கு வேண்டப்பட்டவர், அவருக்கு இரண்டாவது திருமணம். முதல் திருமணம், அந்த பெண் வாழ முடியாத ஒரு சூழல். இரண்டாவது திருமணத்துக்கு என்ஓசி கேட்டால் அவர்கள் அவ்வளவு பேசுகிறார்கள். இந்த நிர்வாகத்தில் தரமாட்டம் என்கிறார். கடைசியாக வரும்போது ஒன்று சொன்னேன், இதற்கு பிறகு அவர் தவறு செய்தார், மொத்த பாவத்தையும் உங்கள் கணக்கில் எழுதி என்ன தடை? நிர்வாக தடையா? இந்திய பீனல் கோடு அந்த செக்ஷனில் தடை இருக்கிறதா? இப்படி ஒன்று கிடையாது. நான் சொல்வது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நினைக்கிறேன். இப்போவாது நிறைய செக்ஷனில் போட்டிருக்காங்க, அது கூடாது, இது கூடாது, தலாக்கு கூடாது, அது சொல்லக்கூடாது நிறைய சொல்கிறாங்க. இப்போ முன்னர் அப்படி கிடையாது. இது எளிமையாக அழகான நீரோட்டமாக ஓடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இரண்டாவது திருமணத்திற்கான என்ஓசி கேட்க போன இடத்துல இவ்வளோ பெரிய வாக்குவாதம். தெரியலை, மார்க்கம் தெரியலை, சொன்னாலும் புரியலை. ஒரு வரட்டு சட்டங்களை பிடித்து வைத்துக்கொண்டு ரொம்ப இறுக்கமாக இருக்கிற போது, மனிதர்கள் வேலிதாண்டும் போது அதற்குரிய பாவங்கள் நமக்கு. நிகழ்நாயகம் சரதா சொன்னாங்க, பருவ வயதை அடைந்து விட்டால் உங்கள் குழந்தைகளுக்கு உடனடியாக திருமணம் செய்து வையுங்கள், இல்லாவிட்டால் அவர்கள் தவறும் பட்சத்தில் அந்த குற்றம் பெற்றோர்களை சாருகின்றார்கள். நிகழ்நாயகம் சரதா சொன்னார். எல்லைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக மனிதனுடைய உணர்வுகளை மதிக்கிற விதமாக பல்வேறு நாகரிக நடைமுறைகளை கற்றுத் தருகிறார். அந்த நாகரிகத்தை கொண்டுதான் பிறருடைய வீடுகளுக்கு செல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அனுமதி பெறுவது. இன்றைக்கு அது என்னமோ மேலை நாட்டு நாகரிகம் போல எல்லாத்தையும் கதவை தட்டி கவின் நான் உள்ளே வரட்டுமா என்று கேட்பதை ஒரு மேலை நாட்டு நாகரிகம் போல கற்பித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில்
இஸ்லாம் கற்றுத்தந்த நாகரிகம். எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு பெரிய நாகரிகம்! மனிதனுடைய மனங்களை உடைக்கக்கூடாது, அது மிகப்பெரிய சுத்தத்தது. ஒருவருடைய மனதை காயப்படுத்தக்கூடாது, தவறை கூட தன்மையாக சுட்டி காட்ட வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் தவறு செய்து விட்டார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்துகிற முறை அலாதியானது. அவர் கைகளோடு கைகளை கோர்த்துக் கொள்வார்கள், அப்படியே நடப்பார்கள், பிறகு மென்மையாக சொல்வார். இதுதான் நபியுடைய மொழி, நபியுடைய ஸ்டைல். ஆனால் நாம் என்ன செய்ய, உடனே கோபப்பட்டு அவர் மேலே இருக்கிற எல்லாவற்றையும் கூட 4 விஷயங்களை சேர்த்து அவருக்கு சொன்னார். ஒருபோதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத ஒன்று சொன்னதே கிடையாது. இட்டுக்கட்டு என்றால் என்ன, புறம் என்றால் என்ன என்கிற ஒரு பேச்சு நபியுடைய சபையில் இருக்கிற போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், என் சகோதரிடத்தில் இருக்கிற ஒன்றைத்தானே நாங்கள் சொல்லுகிறோம், அவர் இல்லாத போது சொல்கிறோம், அவ்வளவுதானே, இருக்கிறது தானே சொல்கிறோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இருப்பதை சொல்வது புறம், இல்லாததை சொல்வது இட்டுக்கட்டு, இரண்டுமே குற்றம் என்றார். நேருக்கு நேராக சொல்வதற்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது, அவர் நம்மை விட்டு விலகி விடுவார் என்கிற அச்சம் இருக்கிறது, நம்மை எதிர் தவறாக எண்ணிக்கொள்வார் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் ஆண்மைத்தனம் என்பது நேருக்கு நேராக சொல்வதுதான். பின்னால் பேசுவதல்ல, எந்த பிரயோஜனமும் கிடையாது. பின்னால் பேசுவது திருத்தம் ஏற்படாது, மாற்றம் உருவாகாது. அது ஒரு முறையே அல்ல, இஸ்லாம் அதை கற்றுத்தரவில்லை. நேருக்கு நேராக, தன்மையாக, அழகாக, எத்தனையோ நல்ல வார்த்தைகள் இருக்கிறது. நேருக்கு நேராக சொல்ல வேண்டும் என்று சொல்வது. இப்படி சலாம் சொல்கிற விஷயத்திலே இஸ்லாம், இந்த மார்க்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான முறைகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள். இது போன்ற எண்ணற்ற நாகரிகங்கள் இருக்கிறது. அவற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவது போல பின்பற்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.